தொழிலாளர்களின் 8 மணி நேர வேலை என்பது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் மீட்டெடுக்கப்பட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். உழைப்பாளர் தினம் இன்று உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், பல்வேறு அமைப்புகள் தொழிலாளர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் மே தின நினைவு சிலைக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். அந்த வகையில் சிந்தாந்திரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் இருக்கும் மே தின நினைவு சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் பெரியார் சாலை காங்கிரஸ் கட்சியினர் பேரணியாக சென்று மே தின நினைவு சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை தொழிலாளர்களின் காப்புரிமை, அவர்களின் எதிர்காலம் ஆகியவற்றை கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம் என பெருமிதம் தெரிவித்தார். தொழிலாளருடைய 8 மணி நேர வேலை என்பது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு உலகம் முழுவதும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர்களுடைய உரிமை, தொழிலாளர்களுடைய நலன், தொழிலாளர்களுடைய காப்புரிமை, தொழிலாளர்களுடைய எதிர்காலம் அனைத்தையும் கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம். இந்த தேசத்தின் முகமாக இருக்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் 176 ரூபாய் சம்பளத்தை 400 ரூபாய் ஆக்கப்படும். அது மட்டுமல்ல, தொழிலாளர்களுக்கு வேலை உறுதி திட்டம் இல்லை, அதை உறுதி செய்யப்படும். காப்பீட்டு திட்டம் இல்லை, மருத்துவ காப்பீட்டு உறுதி செய்யப்படும். அவர்களுக்கு உரிய எதிர்காலத்தை அமைத்து தரப்படும் என்று எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவேன் என்று சொன்ன மோடி இருக்கின்ற வேலை வாய்ப்பையும் பறித்துக் கொண்டார். இதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், தொழிலாளர் யூனியன் தலைவர் புவனேஸ்வரி நஞ்சப்பா, காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் சிவராஜசேகரன், பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர், ராம் மோகன் ராவ் உள்ளிட்டோரும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர்.